சமூகத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் எபிசோட் 4ஓட ஹைலைட்ஸ் என்னென்ன, 1 மணி நேரம் எபிசோட்ல என்ன நினைச்சு அப்படிங்கிறது ஷார்ட்டா ஸ்வீட்டா கிறிஸ்பா சம்மரியா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டே 4 என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, விக்ரம் ஓடி போய் கமருதீனை எழுப்புறாரு. எதுக்காக அப்படின்னா, கமருதீன் தான் வாட்டர் இன்ஸ்பெக்டர், டேங்க்ல தண்ணி பிடிக்கணும், தண்ணி வெளியே வந்துச்சு, அதை அவர் பிடிக்காம மிஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தாரு, தண்ணி லாஸ் ஆயிடுச்சு. அதுதான் இந்த டேவோட ஸ்டார்டிங். அடுத்து காலையில டேங்க்ல தண்ணி இல்லை, ஆக்சுவலி டேங்க்ல தண்ணி பிடிக்கல. திவாகருக்கு தண்ணி தேவைப்படும் போது டைரக்டா பக்கெட்ல இருந்து ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி எடுத்துட்டு அவர் போய் அவர் வேலையை பார்த்துட்டாரு. அப்போ ஸ்டார்ட் ஆன தண்ணி கூட இட் வாஸ் ஸ்டாப்டு. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, ரூல்ஸ் பிரேக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால கூட வாட்டரை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு நாளோட சிறப்பான சம்பவம், அவரை செய்ய போறாங்க. யாரை? வாட்டர் இன்ஸ்பெக்டரை. கமருதீனையும் அவரோட அசிஸ்டண்டான சபரியும் பிக் பாஸ் செய்ய போறாருன்ற அறிகுறி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நேற்று எபிசோட்லேருந்தே தொடர்ந்து இந்த வாட்டர் அலாரமையும் வாட்டர் மிஸ் ஆகிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வந்தார் பிக் பாஸ். என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் டாஸ்க் என்ன நடந்துச்சு அப்படின்னா, டே 4ல் வாட்டர் மெலன் அகாடமி. நேற்று அதாவது டே 3லயோ கமருதீன் ஒரு வார்த்தையை விட்டுருந்தார் இவர் நடிப்பை பற்றி, வாட்டர் மெலன் ஸ்டார் நடிப்பை பற்றி ஒரு ரிமார்க் வச்சுருந்தாரு. அதுலேருந்தே அப்படியே பிக் பாஸ் சூப்பராக ஒரு மார்னிங் டாஸ்க் எடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி தருவார், எல்லாரும் நடிக்கணும், நடிப்பறக்கணுங்கிற பட்டம் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட இருந்து அவருக்கு கொடுக்கப்படும், ஹூ இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதில் பெரிய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாருமே கொடுத்தாங்க. விஜே பாரு லிட்ரலி திவாகரை எட்டி உதச்சாங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான், பிக் பாஸ் வீடு தான், ட்ராமா தான், ரியாலிட்டி ஷோ தான். ஆனால் இதே விஜே பாரு மேலே இன்னொருத்தர் எட்டி உதச்சிருந்தா இது அப்படியே கடந்து போயிருப்போமா? திவாகர்னா எனக்கு இல்லைக்கிறையா, அவரும் மனுஷர் தானேங்க. பட் அவர் அதை லைட்டாக எடுத்துக்கிட்டாரு, இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேஷுவலாக தட்டிட்டு போயிட்டாரு. இன்னொன்று விஜய் பாரு தான் அவருக்கு இருக்க ஒரே ஆறுதல், அவங்கள்ட்ட ஒரு சண்டைக்கும் போக முடியாது. ஸோ அப்படியே போயிட்டாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, திவாகரோட நேர்மையை பாராட்டியாகும். கடைசியில் அந்த நடிப்பு அரக்கன் பட்டதை விஜய் பாருக்கு கொடுக்கல. அடிச்சு மிதிச்சு உதச்ச விஜய் பாருக்கு நடிப்பரக்கன் பட்டம் கொடுக்கல. விக்ரம் வீரபாண்டிய கட்டபொம்மனா செமையாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக பாராட்டி பிக் பாஸ் வீட்டின் நடிப்பரக்கன் அப்படிங்கிற பட்டத்தை டைரக்டாக விக்ரமுக்கு நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுக்குறாரு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் பிக் பாஸ் டே 4 மார்னிங் செஷனில். ஒரு தரமான குறும்படம் ஒன்று பிக் பாஸ் போட்டு காட்டுறாரு. கமருதீன் மற்றும் சபரி எத்தனை தடவை வாட்டரை மிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அடுத்த டாஸ்க் வாட்டரை வச்சு இருக்கு, தயவுசெய்து போய் டேங்க்ல தண்ணியை பிடிங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவங்கெல்லாம் அனுப்பி தண்ணியை பிடிக்க சொன்னார். இதுக்கு இடையில நந்தினி ஒத்த உளுந்தவடைய வச்சுட்டு என்னால் இதை பார்த்துட்டு சாப்பிடாம இப்படி இருக்க முடியும் பிக் பாஸ் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான்வெஜ்ஜுக்காரங்க இதை சொன்னால் நார்மலைஸ் பண்ணிடுவோம், உளுந்தவடைக்கு இப்படி சொன்னால் நார்மலைஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு கேட்க தோணும். பட் ஆனால் உளுந்தவடையை ரசிக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒத்த உளுந்தவடையை சாப்பிட முடியலையாம். சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க இன்னைக்கு எடுத்த அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் உளுந்த வடை, நேற்று முட்டை, அந்த மாதிரி இன்னைக்கு உளுந்த வடை, அந்த உளுந்த வடையே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்ப நேரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ்ல வந்ததுக்கு அவங்க உருப்படியாக கொடுத்த ஒரே கண்டென்ட் இந்த உளுந்த வடை கண்டென்ட் தான். இந்த வாட்டர் டாஸ்கில் ஏன் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வாட்டர் இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஹவுஸ்மேட்ஸும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க. அதில் ஆதிரே ரொம்ப ஸ்ட்ராங்காக கமருதீனை அட்டின்னு அடித்து துவச்சி எடுத்துட்டாங்க. அதையே அடுத்த டாஸ்காக பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. அதாவது ஒரு அழுக்கு துணியை கொடுப்போம், அந்த 8 பேர் பொங்க வச்சு பால் காய்ச்சினாங்களா பிக் பாஸ் வீட்டுக்கு, அந்த 8 பேர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அழுகு துணி எல்லாத்தையும் துவைக்கணும். அதில் 5 ஹேங்கர் இருக்கும். டாப் 5 ஃபர்ஸ்ட் 5 யார் போய் அதில் மாட்டுறாங்களோ அவங்க தான் அடுத்த டாஸ்க்கு ஃபர்தராக ப்ரொசீட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாப்புல. அது நடந்துச்சு. அந்த நடக்கும்போது பார்வக்கும் கெமிக்கும் பயங்கரமான தண்ணி சண்டை நடந்துச்சு. ஒரு பெரிய குழாயடி சண்டையை வாட்டர் பக்கெட்டை வச்சு நடத்தினாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு போய் காய வச்சது பிரவீன்ராஜ். அவரோட அழுக்கு தண்ணி வாஸ் ரிமைனிங் பேக். அந்த அழுக்கு தண்ணியில் பாரு வந்து இன்டெலெக்சுவலாக ஸ்மார்ட்டாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஷி யூஸ் தட் அழுக்கு வாட்டர் டு வாஷ் த க்ளோத். அது நடந்துட்டு இருக்கும்போது ஆதிரை உடனே அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அவங்களோட பக்கெட்டில் இருந்த தண்ணியை, அழுக்கு தண்ணியை தட்டி விட்டாங்க. ஸோ தட் நோ ஒன் யூசஸ் இட் அகைன். ஸோ இப்படியாக ரொம்ப குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2வது டாஸ்க் முடிவடைந்துச்சு. அதோட ஃபைனலில் 5 பேர் துணிகளை துவைத்திருந்தார்கள். அந்த 5 பேர்லேருந்து 3 பேர் ஃபைனலிஸ்டாக அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. யார் யார் அப்படின்னா, பிரவீன், துஷார், ஆதிரை. இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல்
கேப்டன் யாரு, வீட்டுத்தலை அப்படிங்கிற பட்டத்துல தான் இந்த சீசன்ல அவங்க அழைக்கப்பட இருக்காங்க. ஸோ வீட்டுத்தலை யாரு அப்படிங்கிறதுக்கு போட்டிக்கு 3 பேர், டீம் துஷார், ஆதிரை, இவங்க 3 பேரை அங்க செலக்ட் ஆகி போய் உட்கார்றாங்க. டெய்லி அவங்களோட ஸ்டோரி டைம் ஒன்று இருக்குல்ல, அதுல 3 பேர் கதை சொல்றாங்க. ஆதிரை சொல்றாங்க, கலையரசன் சொல்றாங்க. 2 பேரும் அவங்க கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க, வாட் இஸ் தேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஹூ ஆர் தே ஆக்சுவலி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட வேர்ஷன்ஸா சொல்றாங்க. அடுத்து பிரவீன் காந்தி அந்த டேரக்டர், அவரோட வேர்ஷன் ஆரம்பிக்கும் போது விஜே பாரு ஸ்டார்டட் டு கொஸ்டினிங். ஏன்னா அவங்க பெரிய ஆங்கர்ல, அவங்க டேரக்டரு ஹீரோலாம் பார்த்தா கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதனால இவர் பேச ஆரம்பிச்சோடனே நான் சொன்னோடனே, சார் டைட்டில்லாம் வைக்கிறீங்க சார் அது அப்படின்ட்டு அவரோட டைமு அதை அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்புறம் முன்னாடி உட்காந்து காலாட்டிக்கிட்டே அவரை ட்ரிகரும் பண்ணாங்க. அவரும் ஆக்சுவலி காட் டிஸ்ட்ராக்டட். அவர் சொல்ல வந்த விஷயத்த அவர் ஆனால் பர்ஃபெக்டாக கடைசியில் கன்வே பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அவரோட ஸ்டோரி டெல்லிங் டைமை, செஷனை ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக மாற்றினது பாரு தான். அவங்க அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்தே. இட் வாஸ் ஸோ ஆக்வர்ட் டு வாட்ச் ஆக்சுவலி. ஒரு நல்ல ஆங்கர்னா நல்லா லிசன் பண்ணும், அதை ஒரு அடிப்படையான ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 கேள்வி கூட கேளுங்க. பட் இனிஷியலி வென் ஒன் இஸ் பெர்ஃபார்மிங் அப்போ போய் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை பாரு ரொம்ப தெளிவாக சிறப்பாக சூப்பராக பண்ணாங்க. அதனால பிரவீன் காந்தி ரொம்பவே டென்ஷன் ஆனாப்ல. இதுதான் பிக் பாஸ் டே 4ல் நடந்தது. வேற ஒன்றும் பெரிய சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கவில்லை மக்களே. நாளை எபிசோடோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.